Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 17/2/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னமும் ஒரு சில பேர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026னுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெலவெண்ட்டான அப்டேட், அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்டேட், கவுன்சிலிங்க்கு, அட்மிஷனுக்கு, ரீஃபண்ட் அப்டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் 2027 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங்க்கும் அதே போல் அட்மிஷனுக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஒரு பேக்கேஜ் மாதிரி தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெய்டு சர்வீஸாக பெற்றுக்கொள்ளலாம். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கிறோம். நிறைய மாணவர்கள் இந்த எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க இப்போ செஞ்சிட்ருக்கிறவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்றும் போட முடியாது. உங்கள் டேட்டாவை கொடுத்தீங்கனால உங்களை அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடும். அதனால் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும், அதுவும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணவங்க இந்த விஷயங்களையெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் முடித்ததுக்கப்புறம் பேமெண்ட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலோ இல்லை ஒருவேளை அட்மிட் கார்டு வரல அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு நம்ம மெயில் போடலாம். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1700, ஓபிசியாக இருந்தால் 1600, எஸ்சி எஸ்டி தேர்ட் ஜென்டராக இருந்தால் 1000 rupees, அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் 9500 பேமெண்ட் செஞ்சுருப்பீங்க. அந்த பேமெண்ட் செஞ்சதுக்கான ரெசிப்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குங்க. இதுவும் உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்களோ அதில் 4லிருந்து 6 காப்பி இப்போவே கைவசம் வைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் 4லிருந்து 6 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த ஃபோட்டோ ஒட்டுனீங்களோ அதே ஃபோட்டோவை ஹால் டிக்கெட்டில் ஒரு காப்பி ஒட்டணும். மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய நீட் தேர்வு மையத்திற்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதுவும் எஸ்எம்எஸ் நீட் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணும். அது எதற்காக அப்படின்னா, அங்கே தேர்வு மையத்தில் எக்ஸாம் சென்டரில் அங்கே கொடுக்குற அட்டனன்ஸ் சீட்டில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது உங்களுடைய அட்மிட் கார்டில் 2வது பக்கத்தில் நீங்கள் அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். இது வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எக்ஸாம் டேயில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போவே அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டுடியோவில் சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது யூனியன் டெரிட்டரி, அதாவது ஜம்மு காஷ்மீர் கேண்டிடேட்டுக்கு அந்த செல்ஃப் டிக்ளரேஷனையும் நீங்கள் அதனுடைய காப்பியை பத்திரமாக எடுத்து வச்சுக்குங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் உங்களுடையது தானா, அது மட்டும் இல்லாமல் அது ஆக்டிவாக இருக்குதா, அதுக்கு மெயில் ரிசீவ் ஆகுதா, மெசேஜ்
அதாவது என்டிஏ உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு மொபைல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் வெரிஃபைடு, இமெயில் வெரிஃபைடு அப்படிங்கிறது. அந்த நம்பரை வந்து எப்போவுமே அதாவது உபயோகத்தில் உள்ளபடி வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் மெயில் ரிசீவ் பண்ணல, இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலைன்னா அதற்கு என்டிஏ பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உங்களுடைய அப்ளிகேஷனில் 3வது ஸ்டேஜ், அந்த 3வது ஸ்டெப் 3யில் உங்களால் ஸ்டெப் 3க்கு பிறகு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லைன்னா ஃபீஸ் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல, அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு வருது அப்படின்னா, அந்த ஸ்டெப் 3 அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். இதற்கு பிறகு உன்னால் ப்ரொசீட் பண்ண முடியல, அதே போல் ஃபைனல் சப்மிட் கொடுக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி என்டிஏக்கு ஒரு மெயில் போடுங்க. ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடவும் முடியும். ஃபைனல் சப்மிட் பண்ண முடியலைன்னா நீங்கள் மெயிலை போட்டிங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை கிடைக்கும், அதற்கான சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. அடுத்த கட்டமாக இதில் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல்ஸ், என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன், ஃபாரின் நேஷனல்ஸ் ஆர் நீட்டு யூஜி, அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டை வந்து என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு, அதாவது ஏப்ரல் மாதம் 2வது அல்லது 3வது வாரத்தில் வெளியிடுவார்கள். அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணோன்னே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல்லையும் அதை பற்றின அப்டேட் கொடுத்துருவோம். அப்ளிகேஷன், அதாவது அட்மிட் கார்டில் என்னவெல்லாம் ஃபில்அப் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம டெமோ வீடியோவாகவும் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மிட் கார்டை 2026 அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் சேஃபாக வச்சுக்கணும். ஒரு 4லிருந்து 6 காப்பி ஜெராக்ஸாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு, காலேஜ் அட்மிஷனுக்கு எல்லாவற்றிற்கும் உபயோகப்படும். கேண்டிடேட் கேன் டவுன்லோட் த அட்மிட் கார்டு ஃபார் த எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த அஃபீஷியல் வெப்சைட் neet.nta.nic.in. கேண்டிடேட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிசல்ட்டிலிருந்து உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, உங்களுடைய ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ரிலீஸ் பண்ண டேட்டில் அது அப்பப்போ அப்டேட் வர நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன், இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வர்றேன் அப்படின்றவங்களுக்காக இதை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கொடுத்துருக்குறோம். கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது, உங்களால் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ண முடியல, ஆர் ஸ்டெப் 3 ஆர் ஸ்டெப் 4க்கு அப்புறம் என்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலைன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து என்டிஏனுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலை போடுங்க. அதை பற்றின வீடியோ நேற்று நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு இந்த 2026க்கு எண்டு டு எண்டு, அதாவது முதல் நாளிலிருந்து ரீஃபண்டு டேட் வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஒரு பேக்கேஜாக தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு. என்னென்னா,
நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.